ஸ்வரூபம் மகா வாக்கிய கூடம். அம்பாளுக்கும் அப்படி தான். அவன் என்ன பண்ணிட்டா, வேதத்தை ஒரு தாயாராக சொன்னால் அந்த தாயாருடைய நெத்தி இதுதான் சிரஸ் தான் எப்போதுமே தட் ரெப்ரசன்ஸ் தி அப்பர் ஹையர் எண்ட் ஆஃப் தி என்டையர் பாடி. அந்த தலையில் இருக்கக்கூடிய எல்லை எது? சீமானா எல்லை. எல்லையுடைய முடிவு சீமையுடைய அந்தம்தான். சீமாந்தங்கிறது சீமந்த ரேகான்னு வந்துடுச்சு. நடுவில் ரெண்டு பாகங்களாக அந்த கேசம், நடுவில் இருக்கக்கூடிய ரேகை சீமந்த ரேகைன்னு பேர். நடுவில் தான் இருக்கணும். அது மகிழ் இருக்கிறது இருக்க நடுவில் தான் இருக்கணும். ஏன்னா சுமங்கலிகளுடைய தலையில் பரம சுமங்கலியா நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அம்பாள் யார்? பரமேஸ்வருடைய பாதி. பரமேஸ்வரன் தலையில் எது இருக்குது? கங்கை. அதனால் அம்பாள் தலையிலையும் அந்த கங்கை ஓடுறது. ஒரே இடத்துல ஒரு நதியினக்க வலது பக்கம் மாத்திரம் இருக்கேன்னு சொல்லுமா, இடது பக்கமும் சேர்ந்து தான் இருக்குது. தலைக்கு மேலே தூக்கி வச்சு விட்டாரு கங்கை. பார்வதி தலை மேலேயும் வந்துடுது. அதனால் எல்லாருமே ஸ்திரீ சமஸ்தாக தவ தேவி பேதாகான்னு தேவி மகாத்மத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. எல்லா சுமங்கலிகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு. அதனால தான் சுவாசினி பூஜை, சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம். பித்துஸ்வரூபமாகவும் நினைக்கிறோம். சுவாசினி பூஜை பண்ணுறது அம்பாள் ஸ்வரூபமாகவும் நினைக்கிறோம். பித்துஸ்வரூபமாக நினைக்கிறது சுமங்கலி பிரார்த்தனை. சுவாசினி பூஜைனா அம்பாள் ஸ்வரூபமாக நினச்சி பூஜை பண்ணுறோம். நவராத்திரி போது சுவாசினி பூஜைகள்லாம் பண்ணுறோம். அப்போ எல்லா சுவாசினிகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொன்னால் அவள் தலையில் இருக்கக்கூடிய கங்கை இந்த அம்மாவுடைய தலையிலையும் இருக்குது. கங்கை யமுனை ரெண்டும் இருக்குது. நடுவில் கண்ணுக்கு தெரியாமல் ஓடக்கூடிய சரஸ்வதி தான் அந்த மகிழ். ரெண்டு பக்கத்துலேயும் கேசம். ஏன் யமுனை இருக்குது இப்படி சொல்கிறேன்னா, யமுனை மாத்திரம் நீங்கள் போய் பிரயாகராஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். கருத்த ஒரு பிளாக் ரிப்பனாட்டமாக வரும், தனியாக ஒரு பிரபாகம் தெரியும். இந்த கருத்து இருக்கக்கூடிய கேசமானது யமுனா ஸ்வரூபம். ஒரு பக்கத்தில் கங்கை, நடுவில் ஓடக்கூடிய சரசு தான் அந்த சீமந்த ரேகை. அதனால் தலையில் இருக்கக்கூடிய மகிழ் ஸ்ட்ரெயிட் லைனாக நடுவில் தான் இருக்கணும். அங்கே போய் டிசைனிங் எபிலிட்டிஸ் எல்லாம் காட்டப்படாது. இந்த மகிழ் இருக்கிற டிசைனிங் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் காட்டப்படாது. அந்த சீமந்த ரேகையில் மகாலட்சுமி இருக்காள். ஒவ்வொரு சுவாசினுடைய சீமந்த ரேகையிலையும் மகாலட்சுமி இருக்கிறதுனால தான் லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்துல குங்குமம் பண்ணணும்னு சொல்லி நெத்தியில் டிண்டா மாத்திரம் போராது அந்த நெத்தி மகிடு நுனியிலையும் குங்குமம் வச்சுக்கணும் சுமங்கல் ஸ்திரீகள். இதை மகாராஷ்டிரத்துலேயும் வங்காளத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறா. இது ஆச்சாரியார் சௌந்தரராஜன் சொல்லியிருக்கார். சுந்தரகுமார் சொன்னால் இட் ஹஸ் நோ வேல்யூ. யாரோ பெரியவா சொல்லியிருக்கணும். வகந்தி சிந்தூரம் பிரபல கபரீபாரதி மித துஷாம் ருந்தைகி பந்தீகிருத்தமிக நவீனார்க்க கிரணம். 44வது ஸ்லோகம் ஞாபகம். சௌந்தரலகரியில் தனோது க்ஷேமம் நக. இன்றைக்கி அம்பாளுடைய தினமாக இருக்குது, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. துர்கா பரமேஸ்வரர் தினம். தனோது க்ஷேமம் நக தவவதன சௌந்தர்யலகரி பரிவாகஸ்ரோத சரணிதிவ சீமந்த சரணிகி வகந்தி சிந்தூரம் பிரபல கபரீபாரதி வேதத்விஷாம் பிருந்தீகி பந்தீகிருத்தமிவ நவீனார்க்க கிரணம். அப்படி அந்த எல்லைக்கு முடிவாக இருக்கிறதுனால தான் சீமந்த ரேகைன்னு பேர் இருக்குது. இப்போ வேதமாதா ஒரு ஸ்திரீயாக நினச்சேன்னா அந்த ஸ்திரீயுடைய தலையில் இருக்கக்கூடிய மகிடு, அந்த மகிடில் இருக்கக்கூடிய சிந்தூரம் இருக்க அது எதுன்னா அம்பாளுடைய பாத தூடி. வேதமாதாவுடைய தலையில் இருக்கக்கூடிய நெத்தி மகிழில் இருக்கக்கூடிய சிந்தூரத்தை தன் பாத தூடியாக வச்சுட்டு இருக்காளாம் அம்பாள். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூளிகாயை நமஹ.